ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, நீயும் உன் குடும்பமும் என்றும் புன்னகையுடன் இருக்க இந்த புத்தாண்டின் முதல் வியாழனில், அதுவும் இந்த திருவோண விரத நாளில் எனது தெய்வ வாக்கை கேட்க வந்துவிட்டாய். சரிதானே? ஆம். இனி நீ அனைத்து நல்ல விஷயத்தையும் சந்தோஷமாக உன் குடும்பத்துடன் அனுபவிக்க நான் இன்று ஆசிர்வதிக்கிறேன். நீ கேட்ட நல்லனவெல்லாம் உனக்கு கிடைத்திட பரிபூர்ணமாக ஆசிர்வதிக்கிறேன். எது கிடைத்தாலும் எது கிடைக்காவிட்டாலும் அது நான் உனக்கு தரும் பரிசு என்று உன் மனதை பக்குவப்படுத்திக்கொள். காலம் கடந்து வந்திருந்தாலும் இனி உன் வீட்டில் எல்லாம் புதியதாக மெல்ல மெல்ல மாறப்போகிறது. நீயும் காலத்திற்கு ஏற்ப மாற வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னோடு இருப்பதால் தலைகணத்துடன் மற்றவரை நோக்க வேண்டாம். உன்னால் முடிந்த உதவியை ஏழை எளியவர்களுக்கு செய். அது போதும். எந்த சூழ்நிலையானாலும் உன் குடும்பத்தை மற்றவர் முன்னிலையில் விட்டு கொடுத்து என்றுமே பேசாதே. அது பாவ செயலாகும். உன் பிள்ளைகளின் வாழ்வு நீ செய்த நல்ல செயல்களால் மலரப்போகிறது. ஆம், சந்தோஷமாக இரு. ஆனால் உன்னுடைய ஒரு வார்த்தை கூட மற்றவரை காயப்படுத்தக்கூடாது என்பதில் கவனம் இருக்கட்டும். எதையும் இருமுறைக்கு யோசித்து பேசு. நிதானத்துடன் நடந்து கொள். நிறைய சோதனைகளை சந்தித்த உனக்கு இனி அந்த சோதனைகள் அனைத்தும் சாதனைகளாக வெற்றி மாலையை நான் உனக்கு சூட்டப் போகிறேன். பல துன்பங்களை கடந்து வருவதென்பது நீங்கள் செய்த செயலின் உங்கள் கர்மாவின் ஒரு பகுதியே. அதற்காக அந்த துன்பத்தை சாபமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதனால் அதையே நினைத்து எந்நேரமும் பயந்து கொண்டு இருப்பதோ கவலைப்பட்டு கொண்டு இருப்பதோ எனக்கு பிடிக்காது. நான் ஒருவன் உங்களோடு இருக்கும் பொழுது உங்களுக்கு பயம் எதற்கு? பின்பு நான் எதற்கு இந்த துவாரகமாயில் உள்ளேன்? வாழ்க்கை என்னும் கடலில் உங்களை எல்லாம் முழுகாமல் காப்பாற்றும் படகாக நான் இங்கு உள்ளேன் அல்லவா? எப்பொழுதும் என் லீலையை நினைத்துக்கொள். உன் வலி, உன் துயரம் எல்லாம் என் துணியில் மறைந்து உனக்கு நேர்மறையான சிந்தனை மற்றும் உள்ளத்தினில் அமைதி கிடைக்கும். மனதினிலும் தேவையில்லாத பயம் பதற்றமும் நீங்கி சந்தோஷமாக வாழ்வாய். உன் செயலும் பேச்சும் இனி வரும் நாட்களில் நேர்மறையானதாகவே இருக்கும். புத்தாண்டின் முதல் வியாழனில், அதுவும் திருவோண விரத நன்னாளில் எம்பெருமானின் சொத்தை தொட்டாயா? உன் நல்ல செயல் அனைத்திற்கும் கைமேல் பலன் கிடைக்கப் போகிறது. ஆம், நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்வீர்களாக. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.